ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு. சுக்கிர பகவான் சூரிய பகவானோட கூடவே ஒருவர். ஆக்சுவலாக முதல்ல புதன் தான் கூடவே ஒருவர். அதுக்கப்புறம் அப்படியே கூட வர்றது இந்த சுக்கிர பகவான். அதனாலே ஒரு 30 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அவர் ராசி மாறி சூரியனோடய இணைஞ்சு வருவார். ஒன்று சூரியனுக்கு முன்னாடி, இல்லைன்னா சூரியனுக்கு பின்னாடி. அதனால தான் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாலே ஒரு உண்மையான ஜாதகம் எது அப்படின்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பொய் ஜாதகம் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, சூரியன் எங்கே நிற்கிறாரோ அதுக்கு முன்னும் பின்னும் சுக்கிரன் இருக்கணும், புதனும் அதே மாதிரி இருக்கணும். அப்போ தான் புதன் ஒன்று அஸ்தங்கமாக இருக்கும், இல்லை வக்கரமாக இருக்கும், இல்லை சேர்ந்து இருப்பாங்க. டிகிரி வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தால் தான் அந்த ஜாதகம் உண்மையான ஜாதகம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி. அதே சமயம் பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் பகிர்வன ரோகாதிபதி, துலாத்துக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் அஷ்டமாதிபதி. அதனால் இவர் சந்தோஷத்தையும் கொடுப்பார், கொஞ்சம் பாடங்களையும் கொடுப்பார் இந்த ரெண்டு ராசிக்குமே. ஏன்னா சந்தோஷத்தை சந்தோஷமாக அப்படி லிமிட்டாக எடுத்துக்கணும். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி, என்னதான் அமிர்தம் அப்படின்னாலும் அளவுக்கு அதிகமாக குடித்தா அதுவே விஷமாயிடும் அப்படின்னு சொல்கிறப்படுது. அப்போ இந்த சந்தோஷத்தை, சிற்றின்பத்தை அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சிற்றின்பத்தை சிற்றின்பமாகவே எடுத்துக்கணும். பேரின்பத்தை நம்ம எவ்வளோ எடுத்துனாலும் அது எதுக்குமே இது இல்லை, சூப்பராக போகும். அதனால் இந்த சுக்கிர பகவான் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி. பரணி பூரம் பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதனால தான் இந்த பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரக்காரெல்லாம் பிறந்த உடனே சுக்கிரதசை தான் ஆரம்பம். குட்டி சுக்கிரன் இந்த 3 பேருக்குமே வாழ்க்கையில் எப்போவுமே ஆரம்பம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாடங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இதுவரைக்கும் அவர் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப அற்புதம். 26/11/2025 முதல் 20/12/2025 வரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் 5/12/2025 வரைக்கும் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். 5ஆம் பார்வையாக குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். இந்த சுக்கிர பகவான் குரு பகவான் 2 பேரும் அப்படியே ரொம்ப அற்புதமாக ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 26/11/2025 முதல் 28/11/2025 வரைக்கும் குருவின் விசாகம் 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இது குறுகிய காலம். ஏன் அப்படின்னா விசாகம் 4வது பாதம் மட்டும்தான் விருச்சிக ராசியில் வரும். மற்ற 3 பாதங்கள் துலாம் ராசியில் போயிடும். அதனால் இந்த விசாகம் 4ஆம் பாதம் அப்படிங்கும்போது தான் 26, 27, 28 3 நாள் தான் அந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் குருவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்கிர பகவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29/11/2025 முதல் 8/12/2025 வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9/12/2025 முதல் 20/12/2025 வரைக்கும் புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். ஏன்னா விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திர பாதங்கள் தான் 9 பாதங்கள் அடங்கியது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். ஸோ செவ்வாய் பகவானோட ராசியில் இந்த 3 நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த காலகட்டங்களில். அப்போ சில ராசிகளுக்கு அற்புதமான பலாபலங்களை கொடுப்பார், சில ராசிகளுக்கு சின்ன சின்ன பாடங்களை கொடுப்பார். எப்படி இருந்தாலுமே சந்தோஷம் உண்டு. ஏன்னா 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே. இருந்தாலும் கொஞ்சம் அந்த சில ராசிகள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக இந்த நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப உத்வேகமாக இருக்குது. நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆவல் வருது. அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமெல்லாம் நீங்கள் எந்த வீடியோ கிளிப்பையும் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே முழுசாக பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆக இந்த சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு சில ராசிகளுக்கு அற்புதமான பலாபலன்களையும்
சில ராசிகளுக்கு சிலவித பாடங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி அமையும். சரி, இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? ஹிமகுந்தம் நாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். பார்கவம்னாலே வெள்ளி, சுக்கிர பகவான். சுக்கிர பகவான கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு இந்த ஸ்லோகம் சொல்கிறதுனாலே கிடைக்கும். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கன்னி ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதம் என்னென்னா, தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, பாக்யாதிபதி. தனம் எவ்வளவு வரட்டுங்க, ஆனால் அது பாக்கியம் அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் வேணும்ல. ஒரு அன்பர் பெரிய பணக்காரர், ஏகப்பட்ட கிரெடிட் கார்டு இருக்குது. நைட்டு சாப்பிடல, ட்ரெயினுக்கு போகணும், ட்ரெயின் கிளம்பிட போகிறதேன்ட்டு அவசர அவசரமாக சாப்பிடாமல் போயிட்டார். ட்ரெயினில் எதனா வாங்கிக்கலாம், இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் எதனா வாங்கிக்கலான்ட்டு போயிட்டார். அங்கே போய் வாங்க முடியல, ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டார். வண்டி போயின்னு இருக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த இதெல்லாம் பேண்ட்ரிலாம் கிடையாது, வந்து கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது. இவருக்கு உடனே என்னடா அது, ஒரு பழம் கூட வாங்கிட்டு போல, பிஸ்கட் பாக்கெட் உள்ள எடுத்துன்னு போல, என்னடா அது பசி. சரி, எங்கேயாவது ட்ரெயின் நின்றுதுன்னா அங்கேயாவது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சா பெரிய பெரிய இதில் தான் நிற்கிறது. ஆனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, பால் மட்டும்தான் கிடைக்கிறது. சரி, பால் மட்டும் சாப்பிட்டு உட்காந்துட்டுருக்கார். எதையுமே சாப்பிட முடியாமல் பட்னியோட ஊருக்கு போகிறார். ஆனால் அவர் பெரிய பணக்காரர், நிறைய கிரெடிட் கார்டு இருக்குது, பணம் நிறையா இருக்குது. ஆனால் அந்த பாக்கியம் இல்லை பாருங்க. அந்த உணவு இருந்தக்கூடிய ஒரு பாக்கியம் அவர் கிடைக்கலல்ல. அப்போ 2ஆம் இடம் என்னதான் வேலை செஞ்சாலும் 9ஆம் இடம் வேலை செய்யலையே சுவாமி. அப்போ இந்த இடத்துல தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் உங்களுக்கு இவர் தான், சுக்கிர பகவான். பாக்யாதிபதியும் இவர் தான். அதனால தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் எப்போவுமே எவ்வளோ பிரச்சனைகள் சந்தித்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த கன்னிராசி அப்படிங்கும்போதே உத்திரம் 3 பாதங்கள், 2, 3, 4, ஹஸ்தம், அடுத்தது பார்த்திங்கன்னா சித்திரை 1, 2 ஆகிய பாதங்கள். அந்த வகையில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேயே ஆட்சி அமைத்து அதி அற்புதமான ஒரு தன வரவினை உங்களுக்கு கொடுத்தார். கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்தார். குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி போட்டீங்க. வீடு, மனை, வாகனம் எல்லாம் வாங்கி போட்டீங்க. நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், நல்ல ஒரு சந்தோஷம். ஏன்னா ஆட்சி இல்லையா, 2ஆம் வீட்டோன் 2ஆம் வீட்டிலேயே ஆட்சின்னா கேட்கவா வேணும். சந்தோஷமாக இருந்தீங்க. உடல் ஆரோக்கியமும் பரவாயில்லை, நல்லபடியான ஒரு முன்னேற்றம். வேலை தேடின குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சது, தொழில் வியாபாரம் நல்லபடியாக போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த சுக்கிரபகவான் எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சகாயஸ்தானத்துக்கு வரப்போறார், 3ஆம் இடத்துக்கு வரப்போறார். கிட்டத்தட்ட 5/12/2025 வரைக்கும் குருவோட பார்வையும் வாங்கிக்கிறார். அதனாலேயே சந்தோஷமாக சில முயற்சிகளை செய்வீங்க. அந்த முயற்சிகளின் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். எப்படி ரொம்ப சூப்பராக இருக்கா, ட்விஸ்டாக இருக்கா? சந்தோஷமாக சில முயற்சிகளை எடுப்பீங்க. அந்த முயற்சிகளின் மூலமாக சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்க மூலமாக ஏகப்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு இருந்தது. இவன்லாம் ஒரு அண்ணனா, இவன்லாம் ஒரு தம்பியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ அவங்கள புரிஞ்சுக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எடுக்கிற முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்கிறதுனால புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அருமையாக கிடைக்கும். அதேமாரி ஏற்கனவே வேலையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் என்ன அப்படின்னா நல்ல ஒரு உயர்வுகள், அந்த சம்பள உயர்வு அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ தான் ஒரு முயற்சி அது எடுப்பாங்க, அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த தொழில் வியாபாரம்லாம் சொல்லவே வேண்டாம், ரொம்ப அழகாக ஒரு எப்படி கொண்டு போகணும்னு நினைப்பீங்க, அந்த அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போவீங்க. அந்த டியூலாம் கரெக்டாக கட்டிடுவீங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இபி கட்டுறது, டெலிஃபோன் பில் கட்டுறது எல்லாம் கரெக்டாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் போடுவீங்க. டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் குழம்பி அப்படியே சிக்கி தவித்திருந்தீங்க. என்னடா இது, குடும்பத்துலேயும் பிரச்சனை, உத்தியோகத்துலேயும் பிரச்சனை, தொழிலையும் பிரச்சனை, எல்லாம் இப்போ நெகட்டிவாக இருந்தவங்களுக்கு பாசிட்டிவாக முடியும். 26/11/2025 முதல் 28/11/2025 வரைக்கும் 4-7 கூடிய அதிபதி குரு பகவானின் விசாகம் 4ஆம் பாதத்தில் வர சுகங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமாக அமையும்.
தாராளமாக வெளியில் ஊருக்கு போயிட்டு வருவீங்க. அதேமாரி வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல், அதுலேயே சந்தோஷம். அதேமாதிரி விருந்து கேளிக்கைகள், திருமண இது காரியங்கள் எல்லாம் கலந்துக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுக்கும். 3 நாளே சூப்பராக ஒரு பெரிய சூறாவளி மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுடுவீங்க. 29/11/2025 முதல் 8/12/2025 வரைக்கும் 5-6 கூடிய அதிபதி, அதாவது பஞ்சமாதிபதி பகிர்வன ரோகாதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திரக்காலில் வரும்போது குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அதுமாதிரி ஆன்மீக பயணங்கள் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க. குலதெய்வ பிரார்த்தனைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க. சந்தோஷமான ஒரு காலகட்டம். அதேமாதிரி வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச காரியங்களை சாதிச்சுக்கலாம். அதுமாரி தொழில் வியாபாரம் நல்லபடியாக போகும். உங்களுக்கு சக நண்பர்கள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. கடன் சுமை கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு நிறையா பேருக்கு இருக்குங்க. கடனெல்லாம் அனுப்பிச்சிட்டு நிம்மதியாக இருக்கணும். ஏன்னா கடன் தான் பெரிய வியாதியே. ஸோ கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். 9/12/2025 முதல் 20/12/2025 வரைக்கும் உங்கள் ராசிநாதனம் ஜீவனாதிபதியுமான புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். சும்மா தக 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 தகன்னு மின்னும், சும்மா ஜொலிப்பீங்க. ஏன்னா எப்போவுமே வியாதி போயிடுதுனாலே உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். வியாதி இருந்தால் தான் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதில் கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆகும். அந்த மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக ஆகிடுது அப்படின்னா உடம்பு நல்லா மினுமினுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு தேக ஆரோக்கியம் தேஜஸாக இருக்கும். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் அற்புதமாக நடக்கும். நீங்கள் கேட்டதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு இல்லைன்னா அந்த அட்வான்ஸ் அது கேட்டால் கூட கிடச்சிரும். அந்த மாதிரிலாம் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையுங்க. அதனால் புதுசாக முதலீடு போட்டு அந்த மாதிரியும் பண்ணுவீங்க. சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். புதுசாக இன்னொரு சப்போர்ட்டிவாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிடலாமே நினைப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். ஓம் ஸ்ரீ தானிய லக்ஷ்மியே நமக. தினந்தோறும் 11 தடவை சொல்லுங்கள் காலையில். ஓம் ஸ்ரீ தானிய லக்ஷ்மியே நமக. தானியம் இருந்தாலே பசி போயிடும். கரெக்டாக? அப்போ ஓம் ஸ்ரீ தானிய லக்ஷ்மியே நமக இதை சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை காலையில் 6லேருந்து 7 நெய் தீபம் ஏற்றிட்டு சுக்கிர பகவானை மனசார தியானம் பண்ணிட்டு ஓம் ஸ்ரீ தானிய லக்ஷ்மியே நமக 108 தடவை சொல்லுங்கள். அதி அற்புதமான பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது சகாயஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.